அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது ஜகாத் எந்த பொருளில் கடமையாகும், அதன் அளவு என்ன என்பதை விளக்கமாக பார்ப்போம். முதலாவது பொருள் தங்கம். தங்கத்தின் அளவு 87 கிராம் 480 மில்லிகிராம். இரண்டாவது பொருள் வெள்ளி. வெள்ளியின் அளவு 612 கிராம் 360 மில்லிகிராம். மூன்றாவது பொருள் காசு மற்றும் பணம். காசு மற்றும் பணத்தின் அளவு தங்கம் மற்றும் வெள்ளியில் ஏதாவது ஒன்றின் நிசாபுடைய அளவுக்கு பணம் இருப்பது. நான்காவது பொருள் வியாபார பொருட்கள். எந்த பொருட்கள் விற்கும் நிய்யத்தில் வாங்கப்பட்டதோ அந்த பொருளாகும். வியாபார பொருட்களின் அளவு வியாபார பொருள் தங்கம் வெள்ளியில் ஏதாவது ஒன்றின் நிசாபுடைய அளவுக்கு சமமாக இருப்பது. வெள்ளியின் மதிப்பு இன்றைய காலத்தில் தங்கத்தின் மதிப்பை விட மிக குறைவாக இருக்கிறது. எனவே வெள்ளியின் மதிப்பை பார்த்தால் மிக சீக்கிரம் ஜகாத் கடமையாகிவிடும். எனவே வெள்ளியின் மதிப்பையே பார்க்கப்பட வேண்டும். தங்கம், வெள்ளி, காசு, பணம், வியாபார பொருட்களின் முழு பொருட்களிலும் 40ல் ஒரு பங்கு, அதாவது 2.5% கொடுப்பது ஃபர்லாகும். ஆறாவது பூமியின் விளைச்சல். அதன் அளவு எவ்வளவு இருந்தாலும் வானம் பார்த்த பூமியானால் வரும் விளைச்சலில் 10ல் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும். மேலும் உழைப்பால் தண்ணீர் சேர்த்து விளைய வைக்கும் பூமியானால் விளைச்சலில் 20ல் ஒரு பங்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆறாவது வளர்க்கக்கூடிய பிராணிகள். அதன் அளவு கால்நடைகளில் ஆடு, மாடு, ஒட்டகம் முதலியவற்றில் ஜகாத் கடமையாக ஷரியத் பல்வேறு அளவுகளை நிர்ணயித்துள்ளது. மேலும் அவற்றில் ஜகாத்தின் அளவையும் பல்வேறு விதங்களில் நிர்ணயம் செய்துள்ளது. நமது சேனலில் ஏற்கனவே ஜகாத் என்றால் என்ன, அதன் சிறப்பு மற்றும் கொடுத்தால் என்ன நன்மை, கொடுக்காமல் இருந்தால் என்ன தண்டனை போன்ற விஷயங்களை வீடியோவாக பதிவேற்றம் செய்துள்ளோம். தேவைப்பட்டால் கீழே உள்ள வீடியோவை கிளிக் செய்து பார்க்கவும். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.